ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நண்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், தக்காளி, வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் அதுலேயே வதக்கிடலாம். பச்சை வாசனை போயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லு நல்லா அரோமா சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நம்ம கடாயிலே வச்சுட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி வச்சு திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பண்ணோம்னா ட்ரை ஃப்ரை வந்துடும். பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். நண்டு வெந்திருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் அப்படி ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும் நமக்கு. ரசம் கூட சாப்பிட்லாம், சாம்பார் கூட சாப்பிட்லாம். இதுலேயே கொஞ்சம் கிரேவி இறக்கிட்டு அதுலேயே சாப்பாடில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். நண்டு மசால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.